இல்ல பிஜேபி இந்த அளவுக்கு ஏன் அவரை பயன்படுத்தி கொண்டு இப்படி தூக்கி போடுறாங்க? அதான் பிஜேபி. பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை வேலை முடிந்தால் கரு வேட்பிள்ளை தான். நீங்கள் உங்களுக்கு மக்கள் சக்தி இருந்தால் பாஜக கூட மண்டிடும். ஏன் எடப்பாடி வீட்டுக்கு 10 தடவை வந்தாங்க? எடப்பாடியை ஏன் 10 முறை பார்த்தாங்க? அவர் தான் கட்சி. அப்போ நீங்கள் இப்போ 2 ஓபிஎஸ் இருக்காங்க. ஒருத்தர் தாவேகாக்கு போயிட்டார், செங்கோட்டையன் ஒரு ஓபிஎஸ். இந்த 2 ஓபிஎஸும் எடப்பாடியால் நிராகரிக்கப்பட்டவர்கள். இந்த 2 பேர் சந்திச்சு என்ன பேசுகிறாங்க? நீங்கள் ஒரு 50,000 பேரை குங்கு மண்டலத்திலிருந்து தள்ளிட்டு வந்துருங்க, நான் முக்குளத்தூர் சமூகம் வடக்கிருந்து ஒரு 50,000 பேர் தள்ளிட்டு வந்துடுறேன். தெற்க சரி, தெற்க மேற்க மேற்கு 2 பக்கம் தள்ளிட்டு வந்து எடப்பாடிக்கு ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சிருவோம். இப்படி 2 பேரும் திட்டமிடுகிறார்கள். திட்டமிட்டு நீங்கள் ஆண்டிகள் மடம் கட்டிய கதை போல அது ஒன்றும் நடக்கல. ஏன் 2 பேரால் அப்படி திரட்ட முடியும்? செலவு செய்வ 2 பேருக்கும் மனசு இல்லை. அதிமுக சம்பாதிச்ச காசுங்க. அதிமுகவில் செங்கோட்டையினுடைய ஓஏக்கள் பிஏக்கள் பல ஆயிரம் கோடி வச்சிருக்கான். எவ்வளவு? பல ஆயிரம் கோடி. அப்போ எப்படி செங்கோட்டை கட்டி ஓபிசி பணம் இல்லாம போகும்? இவருடைய நிலைமை எப்படி தாங்க? ஜெயலலிதா கூப்பிட்டே செங்கோட்டையன் ஒரு வருஷம் பாய்ஸ் கார்டன் பக்கமே வரல. அப்போ 2 பேருக்குமே கட்சியிலிருந்து வசதி வாய்ப்புகளை அனுபவித்துக் கொள்வார்களே தவிர கட்சிக்கு எச்சி கையில் காக்காய் ஓட்டாதவர்கள். அப்போ எடப்பாடி உங்களை எப்படி மதிப்பார்? ஓபிஎஸ் இதே தினகரனை போல ஒரு 20 தேர்போகி பாண்டிய மகேந்திர காமராஜ் வைத்திருந்தால் டிமாண்ட் இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ்க்கு அவர் வாழ்நாளில் எந்த கட்சிக்காரனையும் வளர்த்து விட்டதாக வரலாறு இல்லை. அதனுடைய விளைவு தான் இப்போ நடுத்தரு நாராயணனாக தாவேகாக்கு போகலாமா, திமுகவுக்கு போகலாமா, எடப்பாடி கதவை அடைச்சிட்டாரு. இந்த நிலைமை பாஜக, இவரை உருவாக்கியதே பாஜக தான்.